அருள்மிகு இளையநாயகி பெரியநாயகி உடனுரை பழமலைநாதர் திருவடிகளை போற்றி இன்று தேரோட்டம் வண்ண வண்ண மலர்களை கொண்டு வானத்தில் உள்ள தேவாதி தேவர்களெல்லாம் வந்து வழிபடுகின்ற அருள்மிகு விருதாம்பிகை சமேத விருத்தகிரீஸ்வரர் திருவடிகளை இங்கே வானத்திலிருந்து மழையாக பொழிந்து அருணன் வழிபட அருவி சேர்கின்ற மணிமுத்தாறு நதியானது பழமலைநாதர் திருவடிகளை வணங்கி செல்லுமாறு சுற்றி வளைத்து ஆறாக பெருகி வருகின்ற அற்புத திருத்தலம். திண்ணிலார் புறவணி திருமுதுகுன்றமே என்று திருஞான சம்பந்த பெருமான் அருளிய திருப்பதிகத்திலே உள்ளது போல் 5 சிறப்புகளை கொண்ட திருத்தலம். திருச்சுற்றுகள் 5, 5 கோபுரங்கள், கொடிமரங்கள் 5, நந்திகள் 5, மூர்த்தங்கள் 5, தீர்த்தங்கள் 5, விநாயகர்கள் 5, 5 லிங்கங்கள், அதாவது பஞ்சலிங்க திருக்கோயில் அமைந்தது. சொக்கப்பனைகள் 5, பழமலைநாதரின் திருநாமங்கள் 5, பழமலைநாதர், திருமுதுகுன்றநாதர், திருமுதுகுன்ற உடையார், திருமுதுகுன்றமுடைய மகாதேவர், விருதகிரி ஈஸ்வரர் என்ற 5 திருநாமங்களை கொண்ட எம்பெருமானுக்கு தேர்கள் 5, விநாயகர் தேர், பழமலைநாதர் தேர், பெரியநாயகி அம்மன் தேர், சுப்பிரமணியர் தேர், சண்டேஸ்வரர் தேர் என்ற 5 தேர்களை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். பழமலைநாதரை வழிபட்டு சிவ சாயுஜ்யம் பதவி பெற்ற 5 பேர்கள் உரோமச முனிவர், விபச்சித்து முனிவர், குமாரதேவர், நாதசர்மா, அனவர்த்தினி. இவங்க எல்லாம் பழமலைநாதரை வழிபட்டு பதவி பெற்றவங்க. அடுத்து பழமலைநாதரை தேவர்கள் 5 பேர் வணங்கினாங்க. திருமால், பிரம்மன், இந்திரன், குபேரன், குபேரனுடைய தங்கை. அதே போல் முனிவர்கள் 5 பேர்கள், சுக்கராச்சாரியார், அகத்தியர், யக்ஞவல்லர், அத்திரி முனிவர், காசிப முனிவர் அப்படின்னு சொல்லி இவங்க 5 முனிவர்களும் பழமலைநாதரை வணங்கியிருக்காங்க. கிபி 10ஆம் நூற்றாண்டில் பழமலைநாதரை வழிபட்டு பாடிய பேர்கள் 5 பேர், 5 நபர்கள். யார் யார் அப்படின்னா ஞானக்கூத்தர், குமாரதேவர், போரூர் சிதம்பர சுவாமிகள், குரு நமச்சிவாயர், துரைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள். இந்த 5 பேர்களும் இறைவனை பாடி அருள் பெற்றவர்கள். இதை எல்லாத்தையும் விட மற்ற எந்த தலத்திலையுமே இல்லாத ஒரே ஒரு சிறப்பு என்ன இருக்குன்னா 63 நாயன்மார்களுக்கும் பெரியநாயகர், பெரியநாயகி அம்பாள் காட்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 28 ஆகமங்களுக்கும் திருக்கோயில் உள்ள ஒரே ஒரு தலம் இந்த விருத்தாச்சலம் மட்டும்தான். அதாவது பழமலைநாதர் திருக்கோயிலில் தான் 28 ஆகமங்களுக்கும் காட்சி கொடுத்துருக்குறாங்க. இங்கே கோயிலும் அமைந்திருக்கு. அடுத்து நாதசர்மா, அனவர்த்தினி, ஜீவசமாதி திருக்கோயிலெலாம் இங்கே தான் இருக்குது. அருளாளர்களோட பாதம் முப்பிள்ளையாருக்கு பக்கத்தில் இருக்கிற பலிபீடத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வழி வழியாக வந்த நம்பிக்கை. ஆழத்து பிள்ளையார் சன்னதியில் விநாயகரோட 2ஆம் படை வீடு, 6 படை வீடுகளில் 2வது படையாக இங்கே விளங்குது. முருகப்பெருமானுக்கு எப்படி 6 படைகள் இருக்கோ அதே போல் விநாயக பெருமானுக்கும் 6 படைகள். அதில் 2வதாக வர்ற படை வீடு ஆழத்து பிள்ளையார். இது மட்டும் இல்லை, இன்னும் பல சிறப்புகள் அமைந்த நம்முடைய விருத்தாச்சலம்னு சொல்லக்கூடிய திருமுதுகுன்ற தலத்தில் பல சிறப்புகள் அமைய பெற்றிருக்கு. மற்றும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்.